Take your English book, children, and then take page number 52. Today we will learn about singular and plural. Okay? Listen. Singular and plural. We use the singular form for one object. Okay. ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் நம்ம சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஃபார் மோர் தேன் ஒன் ஆப்ஜெக்ட். ஓகே. we use the plural form. ஓகே. ஒன் ஆப்ஜெக்ட் இருந்தால் நம்ம சிங்குலர் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. மோர் தேன் ஒன் ஆப்ஜெக்ட், அதாவது 3 ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் நம்ம ப்ளூரல் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. லுக் அட் திஸ் பிக்சர். ஒரே ஒரு கிளாக் தானே இங்கே இருக்குது. ஓகே. ஸோ ஒரு கிளாக் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் சிங்குலர். ஓகே. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாக் மட்டும்தான் இருக்குது. ஓகே. இந்த காலமில் பாருங்கள், 1 2 3. ஓகே. 1 2 3. ஸோ 3 கிளாக்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே. இப்படி 3 கிளாக்ஸ், அதாவது 3 ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்பொழுது நம்ம பார்த்திங்கன்னா ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. Do you understand? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே. ஒன்லி ஒன். ஓகே. ஸோ இப்படி சிங்கிளாக ஒன்றே ஒன்று. ஓகே. ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட். ஓகே. ஒரே ஒரு ஆப்ஜெக்ட், ஒரே ஒரு பொருள். ஓகே. ஓகே. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, கிளாக், கவ், கார், சைக்கிள். ஓகே. ஆர் சாக்லேட், பிஸ்கெட். ஓகே. ஸோ எது வேணாலும் இருக்கட்டும். பென்சில், இரேசர், ஸ்கேல். ஓகே. ஸோ இப்படி எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருக்குது. ஓகே. ஒன்லி ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஓகே. அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ சிங்குலர் அப்படின்னும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. அதாவது ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஓகேவா? ஒன்லி ஒன் பென்சில். ஓகே. ஓகே. ஸோ இப்படி நம்ம சிங்குலர் அப்படின்னு நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஓகே, we use the singular form for one object. ஓகே. ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சிங்குலர் ஃபார்ம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஃபார் மோர் தேன் ஒன் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே. ஓகே. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ப்ளூரல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கிளாக் தான் வந்து இருக்குது. ஓகே. ஸோ சிங்கிளாக இருக்குது. ஓகே.
தனியாக இருக்குது. ஓகே, ஸோ சிங்கிள் கிளாக், ஒன்லி ஒன் கிளாக். ஓகே, ஒரே ஒரு கிளாக் இருக்கிறதுனால நம்ம வந்து சிங்குலர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுவே இன்னொரு கிளாக் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்குலர்னு நம்ம சொல்லுவோமா? நோ, பிகாஸ் சிங்குலர் அப்படின்னாலே சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஓகே, ஒன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட், சிங்கிள் ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட். ஓகே, 2 clocks இருக்குது. ஓகே, 2 cow பார்த்திங்கன்னா இருக்குது, 2 car இருக்குது அப்படின்னா that is plural. ஓகே, ஸோ 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ எத்தனை ஆப்ஜெக்ட் இருந்தாலுமே that is plural. ஓகே, பிகாஸ் சிங்குலர் அப்படின்னாலே that is only one object. ஓகே, சிங்கிளாக இருக்கணும். ஓகே, தனியாக இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி ஒன் பென்சில். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பென்சில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்படி இந்த பிக்சரில் பாருங்கள், ஒரே ஒரு கிளாக் பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்லி ஒன் கவ் பிக்சர். ஓகே, ஒன்லி ஒன் கார் பிக்சர், ஒன்லி ஒன் சைக்கிள் பிக்சர். ஓகே, ஸோ ஒரே ஒரு பிக்சர் தானே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த காலமில். ஓகே, ஸோ இப்படி சிங்கிள் ஆப்ஜெக்ட், ஒரே ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஒரே ஒரு பிக்சர். ஓகே, ஸோ ஒரே ஒரு கிளாக் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, கிளாக் பிக்சர். இங்கே பாருங்கள், ஒன்லி ஒன் கவ் பிக்சர் அண்ட் தென் ஒன்லி ஒன் கார் பிக்சர், ஒரே ஒரு சைக்கிள் பிக்சர். ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த பிக்சர்லாம் பாருங்கள், சைக்கிள், கார், கவ், கிளாக், இது எல்லாமே எப்படி இருக்குது? வெரி குட், சிங்கிளாக இருக்குது. ஓகேவா, தனியாக இருக்குது. ஓகே, ஒன் ஆப்ஜெக்ட் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தனியாக ஒன்றே ஒன்று. ஓகே, ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட் இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? வெரி குட், சிங்குலர். ஓகே, இதுவே மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட். இந்த காலமில் பாருங்கள், 1 2 3. ஓகே, ஸோ 3 கிளாக்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. இப்படி மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட், ஒன் ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே. ஓகே, சிங்கிளாக இல்லாமல் டபுளாக இருந்தாலோ ஆர் 3. ஓகே, 3 கிளாக்ஸ் இருந்தாலும் சரி, 4 கிளாக்ஸ். ஓகே, இப்படி சிங்கிளாக இல்லாமல் அதிகமாக. ஓகே, ஸோ அதிகமாக எவ்வளோ இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, 4 இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ எத்தனை இருந்தாலுமே ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஆப்ஜெக்ட் அண்ட் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ சிங்கிளாக இருந்தா ஓகேவா நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்குலர். ஓகே,
சிங்கிள் ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுவே 2 ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி. ஓகே, 1 2 ஆர் 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ இப்படி 1க்கு மேலே, ஓகே 1க்கு மேலே 2 3 4 5, ஓகே இப்படி மோர் தென் 1 ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ 1க்கு மேலே எத்தனை ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி நம்ம வந்து ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதான் சொல்கிறாங்க பாருங்கள், we use the singular form for one object. ஓகே, ஸோ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் நம்ம வந்து சிங்குலர் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் மோர் தேன் 1 ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இருக்குது. ஓகேவா, 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஆர் 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இருந்தாலே we use the plural form. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இருந்தாலே நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம சிங்குலர் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, now listen, we can make most words plural by adding an s at the end of the singular forms. Okay, so most words, ஓகேவா, நிறைய வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி ப்ளூரலாக இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வேர்டுக்கு எண்டிங்கில் பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்ற லெட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, அட் த எண்ட் ஆஃப் த சிங்குலர் ஃபார்ம். ஓகே, லிசன், இப்போ இங்கே பாருங்கள், clock. ஓகே, CLOCK, clock. ஓகே, CLOCK, clock. ஓகே, ஸோ இந்த வேர்ட் பார்த்திங்கன்னா clock. ஓகே, ஸோ சிங்கிளாக இருக்கா? இந்த பிக்சரோட நேம் என்ன? clock. இப்போ கீழே என்ன ரைட் பண்ணியிருக்காங்க? clock. ஓகே, now இங்கே பாருங்கள், 1 2 3. ஓகே, மோர் தேன் 1 ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இருந்தாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ளூரல். ஓகே, ஸோ இப்படி பிக்சரில் வந்து நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகேவா, ஸோ ஒரே ஒரு பிக்சர் இருந்தால் சிங்குலர். ஓகே, மோர் தென் 1 பிக்சர் இருந்துச்சுன்னா தட் இஸ் ப்ளூரல். ஓகே, ஸோ இப்படி பிக்சர் காமிச்சு உங்களுக்கு வந்து கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ 3 பிக்சர்ஸ் இருந்தால் வந்து ப்ளூரல், ஒன்லி 1 பிக்சர் இருந்தால் தட் இஸ் சிங்குலர். ஓகே, ஸோ இப்போ பிக்சர் பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இதுவே ரைட் பண்ணும்பொழுது, ஓகே, ஸோ வேர்ட் பாருங்கள், கிளாக். ஸோ இந்த கிளாக் அப்படின்ற வேர்ட் நம்ம ப்ளூரலில் ரைட் பண்ணும்போது லாஸ்டில், ஓகே, ஸோ CLOCK, கிளாக். ஓகே, CLOCK,
L-O-C-K, clock. ஸோ clock அப்படின்னா என்னது? வெரி குட். This is the clock picture. Okay. So only one clock picture இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து clock அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு இங்கே எத்தனை கிளாக் பிக்சர் இருக்குது பாருங்கள். 1 2 3. ஓகே, ஸோ மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, டோட்டலி 3 பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ we call it clocks. ஓகே, clock, clocks. ஓகே, ஸோ ஃபைனலாக அந்த வேர்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ் அப்படின்னு ஆட் பண்ணுவோம். ஓகே, பிகாஸ் ப்ளூரல் வேர்ட்ஸுக்கு எப்பயுமே நம்ம வந்து எஸ் அப்படின்ற வேர்ட் ஆட் பண்ணால் மட்டும்தான் தட் இஸ் கால்டு ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, நம்ம வந்து எஸ் ஆட் பண்ணலை ஓகே அப்படின்னா தட் இஸ் சிங்குலர் ஃபார்ம். ஓகே, ஸோ சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் லெட்டர் மட்டும்தான். ஓகே, ஓகே சில்ட்ரன். ஸோ ப்ளூரல் அப்படின்னாலே அந்த வேர்டோட எண்டிங்கில் பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்ற லெட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, எஸ். ஓகே, we can make most words plural. Okay, we can make most words plural. Okay, அதிகப்படியான வார்த்தைகளை நம்ம ப்ளூரலில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வெரி குட், by adding an yes. என்ன ஆட் பண்ணணுமா? எஸ் அப்படின்ற லெட்டர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ மோஸ்ட் வேர்ட்ஸ். ஓகே, அதிகப்படியான வார்த்தைகளை நம்ம ப்ளூரலில் மேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எஸ் அப்படின்ற லெட்டரை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ எங்கே ஆட் பண்ணணும்? at the end of the singular form. ஓகே, சிங்குலர் ஃபார்மோட எண்டில். ஓகே, சிங்குலர் ஃபார்மோட எண்டில் பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்ற லெட்டரை ஆட் பண்ணணும். அப்போ தான் தட் இஸ் ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, லிசன். C-L-O-C-K, clock. Okay, this is singular. இந்த சிங்குலரை ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சிங்குலரோட எண்டிங்கில் எஸ் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ ரீட் பண்ணுங்க. C-L-O-C-K-S, clocks. ஓகே, clocks. ஓகே, ஸோ எதுக்காக நம்ம எஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட், அதாவது நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்ற லெட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த எஸ் எதுக்காக அப்படின்னா மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இருக்குது ஓகே அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம எஸ் அப்படின்ற லெட்டர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறோம். ஓகே,
கிளாக் அப்படின்னா சிங்கிள் கிளாக். ஓகே, அதுவே கிளாக்ஸ் அப்படின்னா 3 கிளாக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எஸ் அப்படின்ற லெட்டர் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, அதுவே சிங்கிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ சிங்குலரில் இருக்குது. ஓகே, ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட் தான் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, பிகாஸ் எஸ் எதுக்காக ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளூரல் ஃபார்முக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, சிங்குலருக்கு பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ சிங்குலர் ஃபார்முக்கு பார்த்திங்கன்னா எஸ் வந்து ஆட் பண்ண மாட்டோம். பிகாஸ் எப்படி இருக்குது அந்த ஆப்ஜெக்ட் பாருங்கள், சிங்கிளாக இருக்குது. ஓகேவா? கிளாக், கவ், கார், சைக்கிள். ஓகே, ஸோ ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட். ஓகே, சிங்கிளாக இருக்குது. ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒன்றே ஒன்று தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, சிங்கிளாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எஸ் பார்த்திங்கன்னா ஆட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அதுவே நிறைய இருக்குது. ஓகேவா? மோர் தென் ஒன் ஆப்ஜெக்டாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா எஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த வேர்டோட எண்டிங்கில் நம்ம எஸ் அப்படின்ற லெட்டர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவோம். பிகாஸ் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே ப்ளூரலில் இருக்குது. ஓகே, ஸோ சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல்? வெரி குட். ஒன் ஆப்ஜெக்ட் இருந்தால் தட் இஸ் சிங்குலர். ஓகே, மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் இருந்தால் தட் இஸ் ப்ளூரல். ஓகே, ஸோ ப்ளூரலுக்கு தான் பார்த்திங்கன்னா எஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? Now listen. Clock. Clocks. Repeat with me. Clock. Clocks. Cow. Cows. Car. Cars. Cycle. Cycles. Okay. Clock. ஒன்லி ஒன் கிளாக் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, கிளாக்ஸ். ஸோ ஃபைனலாக எண்டிங்கில் எஸ்ஸோட சவுண்டில் நம்ம வந்து முடிக்கிறோம். ஓகே, இஸ், கிளாக்ஸ். ஓகே, கிளாக்ஸ், கவுஸ், கார்ஸ், சைக்கிள்ஸ். ஓகே, ஸோ எஸ்ஸோட சவுண்டில் நம்ம பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறோம். பிகாஸ் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸோ மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? வெரி குட், எஸ் அப்படின்ற லெட்டர் ஆட் பண்ணணும். ஓகே, கிளாக்ஸ், கவுஸ், கார்ஸ், சைக்கிள்ஸ். ஓகே, சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த எஸ் மட்டும்தான். ஓகே, கிளாக், கிளாக்ஸ். ஓகே, கிளாக் அப்படின்னும் பொழுது சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ சிங்குலர். ஓகே, கிளாக்ஸ் அப்படின்னும் பொழுது மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்.
So plural. Okay. Cow, cows. Car, cars. Cycle, cycles. Okay. Single object சொல்லும்பொழுது singular. Okay. More than one objects இருந்தா plural. Okay. ஸோ ப்ளூரலுக்கு எப்பயுமே லாஸ்ட்டில் நம்ம எஸ் அப்படின்ற லெட்டர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவோம். ஓகே. COW cow. Okay. This is singular. Now listen. COWS cows. Okay. So this is plural form. Okay. The same CAR car. Singular form CARS cars. Plural form. Okay. CYCLE cycle. Singular form CYCLES plural form. Okay. ஸோ ப்ளூரல் ஃபார்ம்க்கு எப்பயுமே எண்டிங்கில் பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்ற லெட்டர் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே. For example, look at this picture. இந்த பிக்சரில் எத்தனை கவ் இருக்குது பாருங்கள். ஒன்லி ஒன் கவ். ஓகே. ஸோ சிங்கிளாக இருக்குது. ஓகே. COW கவ். அதுவே இந்த பிக்சரில் பாருங்கள் 2 இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல எஸ் அப்படின்ற லெட்டர் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே. COW cow. COWS cows. Okay. So this is the difference. Singular and plural. Okay. Thank you.